கோவை வாளையாறு அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் யானை ஒன்று இன்று காலை உயிரிழந்தது. யானைகள் உயிரிழப்பை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வன ஆர்வலர் சரவணகுமாரிடம் நமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த யானை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பது நம்மிடையே பேசுவதற்காக நாட்டு நலப்பண திட்ட அலுவலரும் வன உயிரின ஆர்வலரும் சரவணகுமார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். நம்ம குறிப்பா கோவை மாவட்டத்தை பார்த்தோம்னா அதிக அளவில் யானைகளுடைய இறப்பு விகிதம் என்பது அதிகரிச்சுட்டே இருக்குது. தொடர்ந்து நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பெட்டிஷனாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். வனத்துறையும் ரயில்வே நிர்வாகமும் இதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த முறையான ஒரு என்ன ஃப்ரேம் பண்ண போறாங்க பாலிசி எதுவுமே நம்மளுக்கு தெரிய வரல. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுனா யானைகளோட உயிரிழப்பை குறைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மேம், இப்போ கடந்த 2 மாதங்களாக பாத்தீங்கன்னா 18க்கு மேற்பட்ட ஆணைகள் இறந்துருச்சுங்க. இப்போ கடந்த வருடமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆணை அடுத்தடுத்து இறந்ததுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதிகாரிகள் மத்திய மாநில அரசாலும் சரி வன அதிகாரிகளும் சரி வந்துங்க ஒரு மீட்டிங் மட்டும் தான் போட்டாங்க ஒழிய அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்கள் முறையை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அகலி எடுக்கிறாங்க, அகலியை பராமரிக்கிறது கிடையாது. சோலார் பென்சிங் சொல்லிட்டு சூரிய சக்தி மின்வெளி போடுறாங்க, அதே பராமரிக்கிறது கிடையாதுங்க. இது அரசு மேலே மட்டும் கூட்டம் சொன்னா பார்த்தாதுங்க. அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிங் மீட்டிங், ஒரு ரயில்வே துறை ஆகட்டும் வனத்துறை ஆகட்டும் பொதுமக்களுக்கு ரயில்வே ஓட்டுநருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டுங்க இந்த மாதிரி போவான்னு சொல்லி போடணும். வெறும் போர்டு மட்டும் வச்சா பார்த்தா யாரும் திருந்த மாட்டாங்க. வனத்துக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை வனத்துறை நிர்வாகம் மேற்கொள்ளணும் நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா வனப்பகுதியில் இந்த அப்ரூவல் கொடுக்க ரியல் எஸ்டேட்டுக்குங்க, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சரி ரியல் எஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா தரமட்ட ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த லேண்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸாவோ பெரிய கம்பெனியாவோ மாத்திடுறாங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹில்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த மயில்கல் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரியல் எஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சத்தியமா இந்த வனமே இல்லாம போயிரு அந்த கண்டிஷன் இருக்கு. உடனே என்ன ஆகுதுன்னா அதோட வழிபாதைகளை தனக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சிருக்கு. யானைகள் பார்த்தா ஒரு வழித்தடம் இருக்கு, அதை விட்டு டைவர்ட் ஆகுது. டைவர்ட் ஆகி எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா தான் போற போக்கிலேயே போயிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் தான் போகுது. குடியிருப்பு பகுதியில் பாத்தீங்கன்னா மக்கள் தான் பார்க்காத ஏதோ அனிமல் ஒன்று வருதுன்னு நினைச்சிட்டு அவங்க ஆரவாரத்துல கத்துறதும் சில விஷமிகள் பாத்தீங்கன்னா அதை முடுக்கிறதும் துரத்துறது இதா இருக்கு. இதனால என்னன்னா அது டைவர்ட் ஆகி ஏதோ ஒரு பக்கம் போயில இடையில மக்கள் மாட்டிடுறாங்க. மக்கள் மாட்டும் போது என்னன்னா தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா பாத்தீங்கன்னா வனத்துறை சரி போலீஸ் சரி அவங்க துரத்துறாங்க. அது நிரந்தர தீர்வு வைக்கிறதுல இப்ப ரீசெண்டா மதுக்கையில பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டு போன யானை கூட அப்படித்தான் ஆச்சு. அப்ப என்ன பண்றோம், நம்ம அந்த அனிமலுக்கு ஃபாரஸ்ட்குள்ள நம்ம என்ன பண்றோம் அதை முதல்ல நம்ம பார்க்கணும். டூரிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம உள்ள வர்றாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மது அருந்திட்டு பாட்டில் எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் பண்றது, பிளாஸ்டிக் போடுறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அழிவுக்கு ஒரு ஆரம்பம் தான். அதனால என்னன்னா பொதுமக்களும் சரி அரசும் சரி நிரந்தர தீர்வுக்கு என்னமோ அதை ஆலோசிச்சு முடிவெடுத்தா மட்டும்தான் இனத்தையும் வனத்தையும் காட்ட முடியும். இப்போ இவங்க சொல்லக்கூடிய கருத்தை நம்ம கேட்டிருப்போம். தொடர்ந்து இது போன்ற யானைகள் உயிரிழப்புக்கு என்பது பொதுமக்களுடைய விழிப்புணர்வு அவசியம் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம வனத்துறை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்னன்னு பார்த்தோம்னா வனத்திற்குள்ள எந்த மாதிரியான குடியிருப்புகளையும் அது போன்ற ரியல் எஸ்டேட் போன்றவற்றுக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடாது. அதாவது அங்கு தங்களுடைய வேலையை செய்வதற்கான வாய்ப்பு அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த அனைத்தும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வன ஆழ்வர்களுடைய கருத்து இதுவாகவே உள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், வாளையார்.